ஓம் சாந்தி. இன்று அவ்யக்த பாப்தாதா முரளி பாபா நினைவு செய்தோமா? 13/4/2025 बाबा स्वरांग हैं, इस वर्ष के आरंभ से बेहद के वैराग्य व्रति इमर्ज करो. यही முக்திதாம் கே கேட் கி சாபி ஹே. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து எல்லையற்ற வைராகியத்தினுடைய உள்ளுணர்வை இமர்ஜ் பண்ணுங்க. வைராகிய விரத்தியை கொண்டு வாங்க. இதுதான் முக்தி தாமத்தினுடைய கேட்டை திறப்பதற்கான சாபி. முக்தி தாமத்தை திறக்கணும், எல்லா ஆத்மாக்களும் முக்திக்கு போகணும். நம்ம சொல்கிறோம், எல்லாரும் துக்கத்தில் இருக்காங்க, சாந்தியில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எல்லாரையும் முக்தி தாமத்துக்கு அனுப்பிச்சிடலாம்ல. ஃபேக்ட் அதுதானே. சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆத்மா. சரீரத்தில் இருக்குது, சில சரீரத்தில் இல்லை, அடுத்த பர்த்துக்கு போயிருப்பாங்க, அடுத்த பர்த் இல்லாமல் இருக்கும், அதை டைம் எடுக்கும், எல்லாமே இருக்குல்ல. ஓ, முக்தி தேவைப்படுது. எல்லா ஆத்மாக்களுக்குமே அமைதி தேவைப்படுது, முக்தி தேவைப்படுது. அதை எல்லாரும் சொல்லவும் செய்கிறாங்க, கேட்கவும் செய்கிறாங்க. இப்போ முக்தி தாமத்தை எப்போ திறக்க முடியும்? நமக்கு எல்லையற்ற வைராகிய விருத்தி. இந்த அவ்யக்த முரளியினுடைய சாரமே தான். அதனால் இந்த வருஷத்தில் நம்ம இந்த பயிற்சியை அவசியம் செய்யணும். இன்று நவயுகத்தின் படைப்பாளர் பாப்தாதா अपने बच्चों से 9 वर्ष मनाने के लिए தன்னோட குழந்தைகளோட புது வருடம் கொண்டாடுவதற்காக, பரமாத்ம சந்திப்பு செய்வதற்காக, பச்சோங்கே ஸ்நேகமே குழந்தைகளுடைய அன்பில் பாபா தன்னுடைய தூர தேசத்திலிருந்து சாகார வதனத்துக்கு சந்திப்பு கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறார். துனியாமே தோ 9 வருஷம் வர ஏகதோக்கு தேத்தே. புது உலகத்தில் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோன்னா புது வருஷம் கொண்டாடுறாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் என்ன செய்கிறாங்க? ஒருத்தர் மொத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்களுக்கு புது யுகம், புது வருஷம் ரெண்டுத்துக்கும் பாபா வாழ்த்து கொடுக்குறார். புது வருஷம் ஒரு நாள் தான் கொண்டாடுவாங்க. இங்கே பாபா என்ன சொல்கிறாங்க? புது யுகம்ன்றது நீங்கள் சங்கம் யுகத்தில் சதா கொண்டாடிட்டே. சங்கம் யுகமே என்ன? அடுத்த யுகம் வர்றதுக்கான டைம். அப்போ அடுத்த யுகத்துக்காக, புது யுகத்துக்காக சங்கம் யுகம் முழுவதும் என்ன செய்கிறோம்? கொண்டாடிட்டே இருக்கிறோம். आप सभी भी परमात्मा प्यार के आकाश में खींचते हुए यहाँ पहुँच गए. நீங்கள் கூட எல்லாருமே பாபோட அன்பினோட ஆக்கர்ஷணையில் ஈர்க்கப்பட்டு தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க. லேக்கின் சப்சே தூர் சே ஆனே வாலா கௌன் ஹை? நீங்களும் பாபோட அன்புனால் ஈர்க்கப்பட்டு இங்கே வரீங்க, பாபாவும் குழந்தைங்களோட அன்புனால ஈர்க்கப்பட்டு வர்றார். ஆனால் எல்லாரை விட தூரதேசத்தில் வந்திருக்குது யாரு? வெளிநாட்டு குழந்தைகளா? அவங்க கூட இந்த சாக்கார தேசத்துலேருந்து வந்திருப்பாங்க. அது கூட எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு நாள் 2 நாளில் வந்துடுவாங்க இல்லையா? ஹிசாப் நிக்கால் சக்தி கித்தனை, எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம் எல்லாமே சொல்லிடலாம். ஆனால் பாபா எவ்வளோ தூரத்துலேருந்து வராரு? எல்லாரையும் ஒப்பிடும்போது ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது யாரு? दूरदेशी बाप दादा चारों ओर के बच्चों को चाहे सामने डायमंड हॉल में बैठे. दूरदेशी பாபா நாலாபுறமும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாருங்க. டைமண்ட் ஹாலில் குழந்தைகள் உட்காந்துருக்குறாங்க, முதுவனில் அமர்ந்திருக்காங்க, கியான் சரோவரில் கேலரியில், தூர தேசத்தில் நம்ம ஃபாரினில் உட்காந்துருக்குறாங்க, பாபா சந்திச்சிட்ருக்காங்க. பாப்தாதா பார்க்குறார். எல்லாரும் எவ்வளோ அன்போடு ரொம்ப தூரத்துலேருந்து கூட பாபா பார்த்துட்ருக்குறாங்க, கேட்டுட்டும் இருக்கிறாங்க. चारों ओर के बच्चों को नवयुग और नए वर्ष के पदम गुनाम्बार. எல்லா இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா புது யுகம், புது வருஷத்துக்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சொல்கிறார். புது யுகத்துக்கா. சரி, இந்த புது யுகத்தில் நம்ம என்ன செய்யணும்? இன்றைய தினம் 2 விஷயம். ஒன்று விடை கொடுக்குறோம், இன்னொன்று வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இல்லையா? விடை கொடுப்புன்றது பழைய வருஷத்துக்கு, வாழ்த்துக்கள் புது வருஷத்துக்கு. செக்கியா சதா கிளை விதாய் தி யா துடை சமய கிளை விதை. சோதனை பண்ணீங்களா? சதா காலத்துக்கு விடை கொடுத்துட்டோமா? இந்த கொஞ்ச நேரத்துக்கா? பாப்தாதா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறாங்க, நேரம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது இல்லையா? இந்த முழு வருஷத்தினுடைய ரிசல்ட் செக் பண்ணால் என்ன ரிசல்ட் வருது? என்னுடைய புருஷார்த்தத்தின் வேகம் தீவிரமாக இருந்ததா? கப் கேசே கப் கேசே. சில நேரம் நல்லா இருக்குது, சில நேரம் நல்லா இல்லை. உலகத்தோட சூழ்நிலை பாருங்க. अब अपने विशेष 2 रूप स्वरूप को इमर्ज करो. இப்போ நீங்கள் 2 ஸ்வரூபத்தை இமர்ஜ் பண்ணணும். அது என்ன 2 ஸ்வரூபம்? एक सर्व प्रति रहमदिल और कल्याणकारी. ஒன்று எல்லாருக்கும் இறக்க உள்ளத்தோடு இருக்கும், நன்மை செய்யக்கூடிய கல்யாணக்காரியாக இருக்கணும். இரண்டாவது
हर आत्मा के प्रति ஒவ்வொரு ஆத்மாக்கா சதா என்ன பண்ணும்? வள்ளலாயிட்டு ம் வழங்கிட்டே இருக்கணுங்கிறார் பாபா. உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? சக்தி இழந்தவங்களா இருக்கிறாங்க, துக்கியா இருக்காங்க, அசாந்தியா இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. பாபாக்கு முன்பாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கதறாங்க. பகவானே, இந்த துக்கத்திலேருந்து எங்களை விடுவின்னு கேட்குறாங்க. பாப் கே ஆகே பாப், பூஜ்ய ஆத்மா கே ஆகே புகார் ரே பாபா முன்னாடியும் கதறாங்க. பூஜைக்குரிய ஆத்மாக்கு உங்க முன்னாடியும் என்ன செய்யறாங்க? கூக்குரலிடுறாங்க. கொஞ்சம் சில மணித்துளிகளுக்காவது எங்களுக்கு சுகம் கொடு, சாந்தி கொடு, खुशी கொடு, தைரியம் கொடு. பாப் தோ பச்சோं के दुख परेशान को देखने, பாபாக்கு குழந்தைகளோட துக்கம், குழப்பம் இதெல்லாம் பார்க்க விரும்பல. சுன்னை சக்தி அதை கேட்க விரும்பலன்னு பாபா கேட்க முடியல. யாராவது அந்த மாதிரி கதறிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, அந்த ஒரு மாதிரி ஈன குரல்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சவுண்டு கேட்டே இருக்கு. இப்போ ஏதாவது மிருகங்களே தான் அடிபட்டுனா அப்படியே ஒரு மாதிரி சத்தம் கேட்டே இருக்கும். அது கேட்குறதே மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப இரக்கமாக வரும், துக்கமாக வரும், ஃபீலிங் வரும். அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க, இதை கேட்டுகிட்டே இருக்க முடியுதா அவங்களுக்கு? இப்போ பாபாவுக்கு அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்க முடியல. நமக்கே எப்படி இருக்குன்னா, பாபா இறக்க கடல். கே ஆப் சவி பூஜை ஆத்மா ஹம் नहीं आता? பாபா கேட்குற, நீங்கள் பூஜைக்குரிய ஆத்மா இறக்கம் வரலையா? அவங்க கேட்குறாங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு. வள்ளல் குழந்தைகள், நீங்கள் அஞ்சலி கொடுங்க. பாபி ஆப் பச்சோं को साथी बना के, பாபாவும் குழந்தைகளாகி உங்களை சாத்தி துணையாக்கி, மாஸ்டர் வள்ளலாக்கி, अपने ரைட் ஹேண்ட் बनाके, தன்னோட ரைட் ஹேண்ட் ஆக்கி இந்த இஷாரா கொடுக்குறார். தனி விஸ்வக்கு ஆத்ம சபிக்கு முக்தி திலானே, முழு உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுக்க வேண்டும். मुक्ति धाम में जाना। तो हे दाता के बच्चे, अपने श्रेष्ठ संकल्प द्वारा, मनसा शक्ति द्वारा, चाहे वाणी द्वारा, चाहे संबंध संबद्ध द्वारा, चाहे शुभ भावना शुभ कामना द्वारा, चाहे वाइब्रेशन वायुमंडल द्वारा, किसी भी युक्ति से मुक्ति दिलाओ. பாபா பாருங்க என்னென்ன நமக்கு சான்ஸ் கொடுக்குறார். எந்த விதத்திலையாவது உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு நீங்கள் முக்தி கொடுங்க. எப்படி கொடுக்கறது? பாபாவுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் ஆகிட்டோம். பாபா நம்மளை நிமித்தமாக்கிட்டார் இந்த விஷயத்தில். அப்போ என்ன செய்யணும்? அவங்களுக்கு எப்படினாலும் நீங்கள் முக்தி கொடுங்கன்ட்டார். முக்தி தாமத்துக்கு அவங்கள அனுப்பணும். அப்போது நீங்கள் வல்லனுடைய குழந்தைகள், உங்களோட சிரேஷ்டமான எண்ணங்கள் மூலமாக, மனிதனுடைய சக்தி மூலமாக, அல்ல வார்த்தைகள் மூலமாக, சம்பந்தம் தொடர்பு மூலமாக, சிவ பாவனா மூலமாக, நல்ல விருப்பங்கள், நல்ல ஆசைகள் மூலமாக, வைப்ரேஷன் மூலம், வாயுமண்டலம் மூலமாக, எந்த விதத்துலையாவது என்ன பண்ணுங்க? யுக்தியாக முக்தி கொடுங்க. அவங்க கதறிட்டு இருக்காங்க, முக்தி கொடுங்க, முக்தி கொடுங்க. பாப்தாதா ரைட் ஹேண்ட்ஸ்கோ காத்தே ஹே. அவங்க முக்தி கொடுங்க, முக்தி கொடுங்க கதறிட்டு இருக்காங்க. பாபா ரைட் ஹேண்ட் குழந்தைகள் நம்மகிட்ட சொல்றாரு, இரக்கம் காட்டுங்க அவங்களுக்கு. உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுடைய எண்ணிக்கை எடுங்க, எவ்வளோ கணக்கு வரும் பாருங்க. எப்படி நீங்கள் இவ்வளோ ஆத்மாக்களுக்கு வழி சொல்ல முடியும்? இவ்வளோ பெரிய சேவை இருக்கு பாருங்க. सिर्फ भारत कल्याणकारी विदेश में जो भी 5 खंड है, जहाँ जहाँ सेवा केंद्र खोले वहाँ के कल्याणकारी हो या विश्व कल्याणकारी பாபா கேட்குறாங்க. நீங்கள் பாரதத்துக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா, இல்லை 5 கண்டங்களில் நம்முடைய சென்டர்ஸ் இருக்குது, அந்த 5 கண்டங்களுக்கு சேவை பண்ணக்கூடியவங்களா, இல்லை விஸ்வ கல்யாணக்காரியா உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா? விஸ்வ கல்யாணக்காரின்னா நீங்கள் ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுடைய ரைட் ஹேண்ட், வலதுகரமாக இருக்க வேண்டும். இந்த வருஷம் நம்ம அதான் சொல்லணுங்கிறார் பாபா, அதான் செய்யணும். நிமித்த और निर्माण भाव से निर्माण करना है. நிமித்தம் மற்றும் பணிவான பாவனையுடன் புது உலகத்தை நிர்மாணிக்கக்கூடிய காரியம் செய்யணும். तो 3 बातें, ஆக 3 விஷயங்கள் இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க. நிமித்தம், நம்ம பொறுப்புன்னு நினைக்கணும். நிர்மான், பணிவு வேணும். மற்றும் நிர்மாணிக்கக்கூடிய காரணம், நிர்மாணம்னா உருவாக்கக்கூடிய 3ஐயும் நீங்கள் செய்யுங்க. அடுத்து 4வது என்ன அப்படின்னா, நிர்வான், பரந்தாம் உலகத்துக்கு போகணும். எப்போ நிர்வாணந்தாம் போவோம்? எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். நிர்வாண ஸ்திதியில் நம்ம நிலைச்சிருக்கணும். ஏனென்றால் ஸ்வயம் நாம் நிர்வாண ஸ்திதியில் இருக்கும்போது மற்றவங்களும் என்ன செய்ய முடியும்? நிர்வாணதாம் முக்திக்கு அவங்கள அனுப்ப முடியும்.
இப்போ கூட பாபா வந்து நமக்கு அதுக்கான யுக்தி சொல்லித்தரார். பிசவி யுக்திச்சா எல்லாருமே அதை யுக்தி விரும்புகிறாங்க. அதுக்கு வழி சொல்லித்தரார். சுடாவோ சுடாவோ, எங்களை விடுபட வைங்க, எங்களுக்கு கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு துக்கம் இருக்குது, அந்த துக்கமே வேண்டாம் அப்படின்னா. அதனால் பாபா இந்த 4 விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றார். வாழ்க்கையில் இது கொண்டு வாங்க. அது பேர் தான் தீவிர புருஷார்த்தம். 4 விஷயம் என்ன? ஒன்று நிமித்தம்னு நினைக்கணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு நாம தான் பொறுப்பு. 2வது பணிவு வேணும். 3வது நிர்மாணிக்கக்கூடிய காரியம் செய்யணும், புது உலகத்தை படைக்கணும். 4வது நிர்வான், பரந்தாமத்துக்கு போயிடணுங்கிறார். பாப்தாதா அப்போ பாபா சொல்லுவார், ஆஹா ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹான்னு சொல்லுவார். நீங்களும் சொல்லுவீங்க, ஆஹா பாபா ஆஹா. ஆஹா ட்ராமா ஆஹா, ஆஹா புருஷார்த்தமா. லேக்கின் பதா ஹை அபி கியா கர்த்தே. ஆனால் இப்போ என்ன செய்கிறோம்? சில நேரம் ஆஹாவா இருக்கு, சில நேரம் ஐயோன்னு சொல்கிறோம், இல்லை ஏன்னு கேட்குறோம், வைன்னு சொல்கிறோம். அப்போ சொல்லணும், வைன்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன செய்யணும்? வைனா ஏன்னு சொல்கிறார். அது ஒய்ன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் ஐயோன்னு சொல்கிற மாதிரி. அதுக்கு பதிலாக வாஹன்னு சொல்லணும். ஹிந்தியில் பாபா சொல்கிறார், ஆஹான்னு சொல்லுங்க. ஆஹான்னு சொல்லுங்க, எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். அச்சா, பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஏகாகிரதா के अभ्यास द्वारा एक रस स्थिति बनाने वाले सर्व सिद्धि स्वरूप है. ஏகாகிரதாவுடைய பயிற்சி மூலமாக ஏகர ஸ்திதி, ஒரே ரசனையோட ஸ்திதியை உருவாக்கக்கூடிய அனைத்து சித்தி சொரூபம் ஆகுங்க. எங்கே ஏகாகிரதா இருக்கோ அங்கே தானாகவே என்ன ஆகிடும்? ஏகர ஸ்திதி வந்துடும். ஏகாகிரதா மூலமாக சங்கல்பம், மனம் ஒருமித்து இருக்குது அப்படின்னா அது மூலமாக என்ன ஆகும்? எண்ணங்கள், வார்த்தை, கர்மா மற்றும் இந்த ஒருமித்த தன்மை வரும் பொழுதே சங்கல்ப் போல் ஒரு கரம் காவியார்த்தம், இந்த 3னுடைய வீணான விஷயங்கள்ன்றது சமாப்தி ஆகிடும். ஏகாகிரதா வந்துட்டுனா தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து தானாகவே விடுபட்டுரும் இல்லையா? அது எல்லாமே என்னடு சமர்த்த சக்திசாலியானதாகிடும். ஏகாகிரதா என்றாலே ஒன்றில் லயித்திருக்கிறது, ஒன்றினுடைய சிரேஷ்ட சங்கல்பத்தில் நிலைத்திருக்கிறது. जिस एक बीज रूबी संकल्प में सारा விருட்ச ரூபி விஸ்தார்த்தம், ஒரே ஒரு விதை என்ற அந்த சங்கல்பத்தில் முழு விருட்சத்தினுடைய விஸ்தாரமும் அடங்கிடு. ஏகாகிரதாவை அதிகப்படுத்துங்க. அப்போ எல்லா விதமான குழப்பம், விஷயம் எல்லாம் சமாப்தி ஆகிடும். ஏகாகிரதாக சாரத்துக்கு வந்துடுவோம். சப் சங்கல்ப் போல் ஒரு கரம் சஹஜ் சித்தம், எல்லா எண்ணங்கள், வார்த்தை, கர்மா சகஜமாக சித்தமாயிடுண்ட. அதுக்காக நீங்கள் ஏகாந்த வாசி ஆகுங்க. ஸ்லோகன், ஏக் பார் கி கோய் கல்தி கோ பார் பார் சோச்சனா. ஒரு முறை நடந்த தவறை அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்குதுன்னா என்ன செய்யறதும்? தாக் பர் தாக், இப்படி தவறாயிடுச்சு, இப்படி தவறாயிடுச்சு, இப்படி தவறாயிடுச்சு, அதை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிறது என்றாலே கரை மீது மீண்டும் கரையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால் முடிந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க சொல்கிறார் பாபா. இன்னைக்கு அவ்வியக்த சமிகை கம்பைன் ரூபத்தினுடைய ஸ்மிருதி மூலமாக, இணைந்த ரூபத்தினுடைய ஸ்மிருதி மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுங்கள். எப்படி இந்த நேரம் ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டும் கம்பைண்டாக இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பாபா மற்றும் நீங்கள் இணைந்திருங்க. இதை மாத்திரம் பாபா பக்கா பண்ண சொல்கிறாங்க, நினைவு வச்சுக்கோங்க. மேரா பாபா தன்னுடைய மஸ்தக்கில் புருவ மத்தியில் சதா இந்த துணையினுடைய திலகம் வச்சுக்கோங்க. நான் சுமங்கலியாக இருக்கின்றேன், பாபா எனக்கு துணைவன். யார் சுமங்கலியாக இருக்காங்களோ அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க? தன்னோட துணையை மறக்க மாட்டாங்க, தன்னோட துணையை சதா கூட வச்சிருப்பாங்க. அப்போ நான் யாரு? திலகம் அணிந்த சுமங்கலி ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படி நினைக்கும் போது என்னோட துணை பாபா நினைவு வந்துடும். சாத்திக்கோ சதா சாத்துறோம், துணைவனை நீங்கள் சதா துணையாக வச்சுக்கோங்க. சாத்துறேங்க சாச்சலைங்க, அவர் கூடவே இருக்காருன்னா அப்போ கூடவே வருவார், கூடவே செய்வார். இணைந்திருங்க. சாத் செல்னா ஹர் செகண்ட் ஹர் சங்கல்பமே சாத் ஹை. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் நீங்கள் பாபாவை துணையாக வைத்துக் கொள்ளுங்கள். அவரும் ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு செகண்டும் உங்கள் கூடவே இருப்பார். அச்சா, ஓம் சாந்தி.